இன்னைக்கு முருகனானையாவோட மணச்சேனையில் நடந்த நம்மளதில் அவர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி நான் பாடம் எடுத்தேன். ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இங்கே சம்பந்தம் இருக்குது. அதான் சொல்கிறேன். சாதனை சதுஷ்டேன் இது பாண்டித்யமா அது ஞானமா அப்படி கேட்டார். என்ன கேட்டார்? அது பாண்டித்யம்தான், ஞானம் இல்லை. சுகுமார் அப்போ என்ன செய்யணும்? இப்போ நான் 2 பேரை கோட் பண்ணேன். ஒன்று விவேகானந்தம், இந்த மேதாவி, ஆனால் கடவுள் பார்த்தியாங்க பார்க்கல, அவுட். கிட்டத்தட்ட நாத்தியராக இருந்தாங்க காலத்தில். அப்புறம் இந்த இஸ்கோன்னு சொல்கிற என்னது அந்த ஹரேராம அந்த இதில் அதில் ஒரிஜினலாக இது பண்ணது மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு, கௌரங்க மகாபிரபுன்னு சொல்கிறேன். அவர் இந்த பெங்காலி அந்த காலத்திலே பட்டு மேதை. அவரை அடி ஒரு இல்லை. இப்போ ஒரு நாள் அவரும் ஒரு நண்பரும், நீங்கள் பெங்காலுக்கு போனால் தெரியும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் மாதிரி அந்த தூரம், கங்கை இவ்வளோ தூரம், அதை கடந்து போகிறதுக்கு தோணி எல்லாம் இதெல்லாம் வச்சு. இப்போ இவரும் நண்பரும் கடந்து போகக்குள்ள அந்த நண்பரை கண் கலங்குது. இவர் பார்த்தார். அவட்டா நீ எழுதின புத்தகம் எனக்கு தெரியும். அவர் புத்தகம் எழுதியிருக்காரு லாஜிக்கை பற்றி. லாஜிக் நானும் ஒரு புத்தகம் எழுதி. ஆனால் உண்ட புத்தகத்தை கொம்பையாளர்களே இது அது சொல்லி முடியலை. 2 பேரும் புத்தகம் தூக்கிட்டு போகிறாங்க. அவர் தண்டை புத்தகத்தை அப்படி எழுதி முழுது எங்கள் எழுஞ்சுவிட்டார். யார்? கௌரங்க மகாபிரபு. அது உண்ட புத்தகம் மட்டும் தான் எனக்கு, எந்த புத்தகம் இல்லையே. அப்போ அந்த மகான் தான் ஒரு பேரை அடுக்கிறேன்னா பார்த்துக்கணும். அப்போ இது இந்த பாண்டித்யம் கொண்டு வந்து விடும் சரியான முறையில் இருந்தால். இப்போ இது என்ன இங்கே வருதுன்னா அற்புதம். நீங்கள் இந்த சாதன சதுஷ்டே அதை பற்றி தான் நம்ம சொல்லிக்கொள்ளணும். சாதன சதுஷ்டயம் அது ஒழுங்காக உனக்கு விட்ட இல்லைன்னு சொன்னால் இந்த புத்தகெல்லாம் படித்தாய் சொல்லுவாய். அது என்ன விவேக வைராக்கிய. ஆனால் அவனுக்கு பாண்டித்யம் இருக்கும். என்ன சொல்கிறாங்க? ட்ரை அன்ஹாப்பின்னு சொல்கிறேன். என்ன வாழ்க்கையில் எனக்கு விளங்கும், வேதாந்தம் நான் படித்ததான் இல்லை ஒரு ஒன்று முடியாது. அவன் இதில் முக்கியத்துவம் நமக்கு வேண்டியது ஜீவன் முக்தி, ஞானம், என்லைட்டன்மெண்ட். அது இந்த பேக்ரவுண்டு, இந்த சாதன சதுஷ்டி உனக்கு இல்லைண்டா நீ லிப் வேதாந்தினா சும்மா வளர்ந்தாண்டு காய்ப்பா. அப்படியே எனக்கு இந்த ஞானம் முதலாவது வராது. வந்திருந்தாலும் அது நிலைக்காது. இந்த சப்போர்ட் இல்லை. அவ்வளோ பெருமை இந்த நம்ம சாதனை ஒடுக்கக்கூடாது. அடுத்தது விவேக வைராக்கிய சட்சம்பத்து முமுட்சுத்துவம். இது 4 மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ சாமியார் அப்படின்னு நான் நிறைய பார்த்து முமுட்சுத்துவம் இருந்தது. ஐ வாண்ட் பி ஃப்ரீ, இனாஃப் இஸ் இனாஃப். அது என்ன செய்யும்? மற்ற 3ஐயும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 இருந்தவரை தான் அதுக்கும் வரும். மிக நெருங்கிய சம்பந்தம். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஊருக்காக படிக்கலையே, நம்மளோட முன்னேறத்துக்காக படிக்கணும். அவங்க மிக உஷாராக இப்போ தற்போதைக்கு நமக்கு முதல்ல என்னென்ன தெரியாது, அடுத்தது இதை மிகவும் சாதனம் எடுக்கணும். நம்ம இல்லை சாதனை இல்லை இல்லை. அடுத்த தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், இது ஞானம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. இப்போ பக்தியை எடுத்திங்கன்னா நவவித பக்தா 9 என்னது சாதனைகள் இருக்காங்க. 9 நவவித பக்தி. சரி, அது மாதிரி ஒன்றுலேயும் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் இந்த நேரான சுலபமான சுருக்கமான
நிச்சயமான இந்த ஞானத்தை ஞானம் அடையிறதுக்கு நம்ம அதைத்தான் தர்றது. அதுதான் இந்த என்னது இந்த வழி, ஞான வழி. அது விசேஷம் இதில் என்னென்னா, தவறு எங்கே இருக்குண்டா என்னது, இந்த அறிவிலான் தவறு இருக்குது, விளக்கம் இல்லை. அப்போ அங்கே தவறு இருந்தால் திருத்த வேண்டியது அந்த அறிவை தான் திருத்தணுமே. மற்றது எது செய்தாலும் இல்லை நல்லா ஆனதாங்க. நீ போகிற வழியில் பாம்பை பார்த்தாய், உனக்கு கருட புராணம் என்ன கருட மந்திரம் தெரியுமா இருக்கு? எதுக்கு? பாம்பு விரட்டுறது. கருட மந்திரம் சொல்ல தொடங்கினார். எதுக்கு? இந்த பாம்பு விரட்டுறது. அந்த பாம்பு போகல இல்லை, அதுதான் உச்சம். நீ இது கொண்டு வா, தடி கொண்டு வா, எல்லாம் கொண்டு வா, கருட மண்டலத்தில் சொல்லு. ஆனால் இந்த கைராய பாம்பு முடியுங்கோ செய்யாது. அதுக்கு என்ன வேணும்? டோர்ச் அடிச்சுப்பார் உடனே கயிறு. அது மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற இந்த விளக்கமில்லாத நிலை, அதை வினைப்படும். நான் யாருக்கு இப்போ கடற்கரை போயிரு, நீ அலையை பார்க்குறான், தண்ணியை பார்க்குறேன் இல்லை. நான் கேட்குறேன் அலையை கொஞ்சம் கொண்டு வான்னு சொன்னேன், தண்ணியை கொண்டு வா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நல்ல அறிவால் பார்த்தீங்கன்னா இல்லை, உண்மையில் தவறு இங்கே இருக்கு. திருஷ்டியம் ஞானமயம் கிருத்வா பஷ்யத் பிரம்மமயம் ஜெகத். உன் அறிவில் தெளிவில்லாதபடியாக நீ உலகத்தை பார்க்குற. அறிவில் தெளிவு வந்தால் அந்த பரம்பொருளே இன்ஃபினிட் பிகம் இன்ஃபினிட் இன் இன்ஃபினிட் வேஸ். இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட் வேஸ் பிகாஸ் இட் இன்ஃபினிட். அந்த அகண்டா அகண்ட பொருள், அண்டா அண்டம் கடந்த பொருள் இன்ஃபினிட் இல்லை. உலகம் மாத்திரம் இன்னும் தெரியும் எல்லாம். ஒவ்வொரு சின்ன ஒரு பொருளையும் எடுத்துப்பார். ஒரு இடத்துல இருக்குது, you see the signature of the infinite every sand, every item of this world. அவரை அந்த இன்ஃபினிட்டில் இல்லை பாரு அறிவுள்ளவன் பார்க்குறோம். லார்ட் சாதாரண ஒரு மண் எடுத்தால் கூட இல்லை, அதை உன்னால் படைக்க முடியாது எப்படிங்க. ஸோ இது தயவு செய்து இதை நீங்கள் இதயத்தில் ஆளாக வச்சுக்கொள்ளணும். விவேகம் இல்லைன்னா வைராக்கியம் வராது, வைராக்கியம் இல்லைன்னா ஷட்சம்பத்து சம்மதமாக வராது, அது இல்லைன்னா முமுட்சுத்துவம் வராது. சரி, அப்போ ஒன்று கனெக்ஷன். முமுட்சுத்துவம் இருந்தால் என்ன இருக்கும்? ஷட்சம்பாதி வரும். அது வந்தால் என்ன? வைராக்கியம் வரும். வைராக்கியம் இருக்குன்னா அவனுக்கு இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு முன்னேற்றம் இல்லை, படிக்கிறன் தான் கொஞ்சம் விளங்கு, ஆனால் அது எப்படி வைராக்கியம் பற்றிலேருந்து எப்படி வா என்று நீ சொன்னேன்டா, உனக்கு விவேகம் 0. அப்போ என்ன சொல்லணும்? விவேகத்தை கூட்டணும். அப்போ நான் எனக்கு இருக்கிற இந்த என்ன பிரித்து பார்க்குற அறிவு பச்சை இல்லை, அதை அரையாவிச்சல், அதை கூட்டும். எப்படி கூட்டுறது? பார், பரீட்சை என்ன பரீட்சை லோக்கான். இந்த உலகத்தை திரும்பி பார். பண்ணிட்டு இல்லையா யாழ்னி விட்டு போனேன், அங்கே சாப்பிட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லிட்டு எனக்கு உண்மையில் மனுஷன் இல்லை, நெட்டு போ சத்தம் போட கொஞ்சம் கண்டங்கள். ஏண்டா நான் மனுஷன் தானாடா விட்டாலும் தந்தா இல்லை, அவ்வளோ அந்த குழந்தைகள் இருக்கு நல்ல கட்டிக்கார பிள்ளை. நான் என்ன போதும், நீ படித்தது இல்லை என்னதுக்கு ஒரு சிறகு எது? இந்த உலக படிப்பு. சுகுமார், அந்த உலக படிப்பு காணுமா இருந்தால் ஒரு டீச்சர், இவர் ஆஃபீஸர், அவர் ஆஃபீஸர், டீச்சர் இல்லை டீச்சர், டிஓ, மெடிக்கல் மேன், இவங்க ஏன் இங்கே வந்துருக்கிறீங்க நீங்கள்? சுகுமார் அமைக்கலையே. இப்போ அந்த குழந்தை தான் கேட்டு இது போய் படிச்சிருக்கு, முடிச்சு கொண்டு இருக்காங்க. மரணம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. பிறப்பை பற்றியும் தெரியாது, இறப்பை பற்றி தான். நான் என்ன ஒன்றுண்டா, அது ரெண்டும் தெரியாதபடியா இடையில் இருக்க வாழ்க்கை உனக்கும் தெரியாது. அது எவ்வளோ அதான் சொன்னேன். இந்த பாதி நிப்பாட்டு போயினா இப்போ என்ன பண்ணு, இதை படி, வாழ்க்கையை படி. இல்லை பிறப்புண்டா என்ன, இறப்புண்டா என்ன, வாழ்க்கைண்டா என்ன, இல்லை கவலை எங்கே இருக்குது. இப்போ அடுத்தது இந்த இதில் முக்கியம், நம்மெல்லாம் நான் அன்றைக்கு என்ன சொன்னது, அப்நார்மல் லைஃப். நீங்கள் இன்றைக்கி நம்ம பாருங்கள், இப்போ எல்லாம் கூட இருக்காங்க அம்மா இல்லை அந்த இருந்து கல்யாணம் கட்டி பிள்ளை பேத்து, இது அப்நார்மல். ஒரு மனிதனுக்கு மனிதன் இறைவன் கொடுத்த இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம அப்நார்மல்னா
அசாதாரண வண்டி இல்லை அது. ஆனால் அசாதாரணமான வெற்றியுடன் இருக்கானே கட்டிக்காரன், அப்படி இல்லையே. இது நெகட்டிவ், அதாவது இன்னும் வாழ்த்தல்ல இல்லையோ. நெருநலுடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகம், அவர் வாழ்த்துறார் திருவள்ளுவர். நேற்றில் இருந்தவர் இன்று இல்லை என்ற பெருமை, இதுக்கு பெருமையாக இது அவர் கிண்டல் பண்ணுறாருன்னு. அது மாதிரி தான் இது. அதாவது அப்னோமலண்டா இங்கே பாரு. இப்போ நான் இப்போ எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன் 84 லட்சம் பிறகு, அதில் அதி உயர்ந்தது மனித பிறகு இல்லை. இப்போ அதை நீ தவறாக பாவிச்சா திரும்பவும் கரடியா புலி அற்புதமான விளக்கம் நல்லா அனுப்பி கேளுங்க, அது தமிழில் இருக்குது. அப்போ பாரு என்ன நடக்கும் உனக்கு. அப்போ நீ வாழ்க்கையை அப்போ முடியுங்க சாதாரணமாக எடுக்கிறாய். நான் பிறந்தேன், பள்ளிக்கூடம் படித்தேன் வந்து போனேன், இருந்தேன், அப்புறம் செத்தேன், அமைக்கலையே. நோ, இது வாழ்க்கை இல்லை. ஒரு பெரிய மான் சொன்னார், என்ன அற்புதம், நீ ஒரு வெளிநாட்டில் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க, ஹெல்ப்லெஸ், ஒரு வழியும் இல்லாமல் இன்னும் இந்த வீடு அங்கேயும் இருக்குது, இந்த சொந்த வீடு, அதான் வீடு போகிறேன்டே பேரே வச்சுருக்காங்க. அப்போ இது இல்லை உண்ட வீடு, இது மரணம். என்ன இந்த வீட்டுற பேர் மரண வீடு சொல்கிறது, மரண உலகம். இங்கே எல்லாம் சாகும், நீயும் சாக போகிற. அப்போ அதனோட எது உண்ட வீடாக இருக்க முடியாது. பிறவாமல் இணையாள் சட்குருவாகி பிறவாகி ஸ்திரமான பெருவாள் ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்ட வீடு. இது உண்ட வீடு இல்லை, நீ சாக போகிற. அப்போ இந்த சட்சம்பத்து பெரிய விஷயம். திரும்ப படிங்கோ, திரும்ப படிங்கோ. இதில் என்ன குறை இருக்குன்னு பாருங்க. உண்மை நம்ம எல்லாருக்கும் விவேகத்தில் குறை இல்லைண்ணா, நீ சரியாக சொன்னீங்க. ஏன் அதில் நல்லா தெரியுது அந்த வைராக்கியம் என்ற அர்த்தம் என்னது. அன்னெசரி என்ன காலம் வாழ்ந்து இந்த வீட்டுக்கு போகிறத தடுக்கிற இதை நான் கைவிட போகிறேன், சிம்பிள். ஆனால் இது பாருங்க, தான் சொல்லுவாங்க, அதுதான் இந்த வீடு நிறுவடிச்சு பற்றி கொண்டிருக்கு, அது ஓலை வீடு, அதுக்குள்ளே நீ தூங்கி கொண்டு இருக்கிறாய். இது புத்தர் உதாரணம். ஏன் இந்த வீடு எந்த வீடு, இந்த வீடு பற்றி கொண்டு இருக்கு. என்னென்னா ஒவ்வொரு நாளும் என்ன மரணத்தை நோக்கி முடியுங்கோ போய்கொண்டிருக்கு. நான் இந்த ஆசிரமத்தில் அவர் குருநா சுவாமி சிவானந்தி மகாராஜர் சென்டினரிக்கு அவரோட டிசைபிள் எல்லாரும் உலகத்துலேருந்து வந்திருந்தாங்க. அற்புதம், தெய்வ மயம். அதில் என்னோட குருநாதர் கேள்விகள் நிறைய வந்திருந்தாங்க. அவர் கேட்டார், நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. நிறைய பேர் சொன்னாங்க, நோன்னு சொல்லி கொண்டிருந்தார். அதில் பெரிய யோகா எக்ஸ்பர்ட் சாமி விஷ்ணுதேவாஞ்சி மாறார், கனடா இருந்தவங்க. சாமிஜி நான் அது பணியோடு சொன்னார். சாமிஜி நான் சொல்லலாம், வெல்கம் அப்படின்னு சொன்னார். யூ ஆர் ஒன் டே க்ளோஸ் டு கிரேவ் அப்படின்னு சொன்னார். நேற்றோட இன்றைக்கு இந்த சவகாலை நோக்கி கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கேன் சொன்னேன். ஒவ்வொரு தட்டி கை தட்டி வா விஷ்ணு வெரி குட் ஆன்சர் சொன்னேன். யோசிப்பார் நம்ம நினைக்கிறேன்டா, அதுக்கு காலம் இருக்குது தானே என்ன. அந்த காலம் அடுத்த செகண்டாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நீ விளையாடாத என்ன நல்ல சந்தேகமாக இருக்கும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த வழியில் பார்த்து கொண்டே என்ன சுழல் சக்கரம், சுகமும் துக்கமும் சுழல் சக்கரம் ரவுண்ட் அடிச்சுட்டே வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக இருக்குள்ள துக்கம் வரப்போகுது, துக்கமாக இருக்குள்ள மகிழ்ச்சி வரப்போகுது. இது அடிச்சு கொண்டே நீ அதில் இது அநியாயம் வேணுண்டா. இது ரவுண்டு, எந்த இடத்த தொடக்கம் எந்த இடத்த முடியுங்க தெரியாது. இதுதான் சம்சார சக்கரம் என்று சொல்கிறது. இது ரவுண்டு விடையவே இல்லை, அதை உடைக்கிறப்படி உடைக்கலாம், அதுக்கு தானே உடைச்சோன்ட்ருக்கு. ஸோ சாதன சதுஷ்டயா, சாதனை 4. இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறது. ஏன் இந்த ஞானத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் இது நேரடியான. அடுத்தது நீ ஒரு சந்தேகம் கிடையாது, அவ்வளவு உபனிஷதங்கள், பகவத்கீதை இல்லை, இந்த மகான் விவேகானந்த சுவாமிஜி சங்கராச்சாரிய எழுதியே வச்சுருக்கார். இது ஒரு சந்தேகம் பார்த்து இடம் இல்லை. இங்கே கொச்சு போச்சு, இந்த தேங்காயோட இங்கே பள்ளி விழுந்தா, அதெல்லாம் கிடையாது. இந்த அறிவு இதை தாண்ட முடியாது இல்லை. இந்த எவ்வளோ டாப் அறிவாக இருந்தாலும் இல்லை, இதில் முன்னால் எப்படிங்கோ தாண்ட முடியாது. அதுக்கு அதான் இந்த பிறப்பியாக இந்த மகான்கள் எல்லாம் ஏத்திஸ்ட், கடவுளே நம்ம வந்து காய்ச்சி விட்ருக்காருல்ல,
அவன் ஒன்றும் செய்ய முடியலை அக்செப்ட் பண்ணி தான் அவனே. இது அறிவுக்கு தெளிவு, சத்தியம் 2 இருக்கு. அவசியம் நீ இருக்கிற இல்லையா அதான் கேள்வி. நான் அவ்வளோதான், சிம்பிள். கடவுளை பற்றிலாம் எங்கே காய்ச்சி கொண்டிருக்காயா, அது அப்புறம் பார்க்கலாம். அதில் தொடங்குது. ஸோ சாதன சதுஷ்டன் விவேகம் முதலாவது, டிசர்ன்மெண்ட். நம்ம நல்லா சொன்ன மாதிரி இல்லை, இந்த உலகத்தை நம்ம இன்னமும் விவேகம் பெரிய ஆழமான விஷயம், பெரிய ஆழம். அதுக்கு அதான் பரீட்சை லோகான். முருகநாள் எத்தனை எப்போ நீ கல்யாணம் கட்டினது? எத்தனை வருஷம்? 20 வருஷம். 20 வருஷம் காணாதான். காண என்ன அர்த்தம்ண்டா, அது உங்களுக்கு விளங்க இல்லையா வாழ்க்கைண்டா என்னண்டு. சுகுமார் எத்தனை வருஷம்? 24 இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்போ இதுலேருந்து தெரியுது இல்லை, நம்ம இன்னமும் எப்படி தான் அப்நார்மல் இல்லை. பிறந்தேன், கல்யாணம் கட்டினேன், பிள்ளை பெற்றோம், வாழ்க்கை போகுது. அவட கேட்டால் சும்மா சாகுறது பிறக்கிறது இல்லை சாதாரண சொல்லுவாங்க. ஓ என்ன லெக்சர் மாறும் ரமணா, நோ இது சாதாரணம் இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீர். அப்போ நீ சாதாரணம் எடுக்கிற இல்லையோ? நம்ம மனுஷன். நீங்கள் எத்தனை வருஷம்? 20 வருஷம். அப்போ என்ன நடக்கு? அப்பா 35, 40. அப்பா அவர் தான் கிரெடிட். 36. கேட்க வேண்டிய ஆட்டு கேட்க இல்லையா? கேட்டுருடா. 6 வருஷம், 5 வருஷம். அண்ணா 5 வரை எந்த உங்களெல்லாம் கொஞ்சம் அடிச்சு நிற்கிறான். அதனோடியா அவருக்கு தான் மார்க்ஸ் கொடுக்கும் இல்லை, மற்றொன்று இருக்காரு சாதாரண அப்ரிஷியேட். ஸோ சுதர்சன் அப்போ விவேகம் அது திரும்ப ஏன் சொல்ல வேண்டியண்டா, நான் சொன்னேன் சின்ன ஒரு பையன், ஒரு 7 வயது பையன் ஏன் அழுகுறாங்கோ அதெல்லாம் கேட்டது. சிரிக்க முடியா என்ன அர்த்தம்டா, சாப்பிட்டு போய் ஏன் அழுத உடனே சிரிக்கிறது, ஏன் சிரிக்க மாட்டேன்றாங்க இல்லையோ ஒரு கேள்வி. அடுத்தது நல்லா யோசிச்சு பாருங்க, உனக்கு என்ன வேணுமெண்டா, என்ன வேணும்? சந்தோஷம் வேணும், ஒரு மகிழ்ச்சி வேணும், ஒரு திருப்தி வேணும், அது என்ன மாதிரி ஒரு புகழ் வேணும் இல்லை, இந்த இதயத்தை இந்த தோறது புகழ் வேணும் இல்லை, இதெல்லாம் தான் வேணும். இப்போ 24 வருஷம், 20 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், அப்போ இவ்வளவும் காணாதா? முடியாது, காணாது. ஏன் காணாதுன்னு சொல்கிறேன்டா, நீ அதை யோசிச்சு பார்க்கல இல்லை. நோ அதான் பரீட்சை லோகான் கர்மச்சித்தான். அதாவது நான் பிறந்தேன், என்னை சுற்றி எத்தனை பேர் செத்துருப்பாங்க. உங்களோட அம்மா அப்பா இல்லையோ பார்த்தீங்க இல்லையோ, ஆனால் அதை இவ்வளோ சாதாரணமாக எடுத்தேன். அந்த வயது 80 வயதில் வேறு என்ன அப்போது நான் விவேகத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கேன். அந்த வயது போயிட்டு அது இன்னும் கூலாக சொல்லுவாங்க இல்லையோ, நீ மட்டும் கல்லுக்கடிக்கார இருக்க போறியோ. ஸோ விவேகம். இப்போ நான் ஒரு ஜோக்கு, இதெல்லாம் போகிறவங்க நம்மளும் தாண்டி அவங்களுக்கு நேரம் இல்லையா, சரிதானே? எங்களை நான் சொல்லக்கூடாது. தங்கச்சி இல்லை, கோமாரிக்கு பேத்தியை பார்த்துக்கலாம் நேரம் இருக்குது, சாமியை பார்க்க நேரம் இல்லை. நெல்லி சொல்ல வரேன்டா இல்லை, நீ விரட்டுறீங்க உங்களை தான். அம்மைக்கு ஒரு இது ஒன்றும் இல்லை, யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். அப்படி எத்தனை எக்ஸ்கியூஸ் முருகன் சொல்லுங்க, எத்தனை நொண்டி சாட்டி சொன்னீங்க இந்த 20 வருஷத்தில், 24 வருஷத்தில். மனுஷன் நான் இவருக்கு ஒரு மார்க்ஸ் போடுவேன். நான் ஏன் தெரியுமா, இவர் அவன் பிள்ளைதாச்சு தங்கச்சியா விட்டுட்டு வந்துட்டார் ரிஷிகேஜ். வெரி குட். நான் அப்போ அன்றைக்கு உண்மையில் நினைச்சு இந்த மணியை கொஞ்சம் நல்ல காரியம். சிவசன் விவேகம் என்னப்பா சொல்கிறத கேளு. இப்போ 84 லட்சம் பிறகு நான் அனுப்பி கொண்டிருக்கேன். அதில் சந்தேகப்படாதாங்க. அடுத்த பிறவி இந்த வாழ்க்கையில் நீ போய் இந்த உடம்புகள் இந்த சொல்லிட்டா என்ன எண்ணங்கள் இருக்கோ அதான் போகும். இவனுக்கு ஆசைகள் இருந்தால் இல்லை, ஒவ்வொரு ஆசைக்கும் ஒவ்வொரு பிறவி இருக்குது. அது மனித பிறவியில் ஒரு ஆசை இங்கே இந்த பிறவியில் ஆசைகள் நிறைவேற முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இது ஒரே ஒன்று தான் ஃப்ரீடம். நீ எப்படி தான் செய்யாலும் இது என்ன குறை தான் இருக்குது. அது ஏனென்றால் படைக்கப்பட்டது எதுக்கு? வீடு வேறு இருக்குது.
ஆனால் அதை விட்டு போட்டு நீ மற்றெல்லாம் செய்தேன்டா இல்லை. இப்போ விவேகத்தில் இன்னொன்று, இப்போ நீங்கள் சாதாரண ஏன் சொல்கிறேன்டா கொஞ்சம் கூட சொல்லித்தானா உண்டு. என்னது? உணவு, பசி, தாகம், தூக்கம், இனப்பெருக்கம். சரிதானே? அவ்வளோதானே? இப்போ இதை விட முரணா நான் வெரி சீரியஸ். நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? இதை விட ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை. அப்போ அந்த மிருகங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே அடுத்த பிறவியில் இதுக்கு கொடுத்த கிஃப்ட்டை தயார் நீ மருவும் அப்புறம் அது தானே இருந்தாய். அப்படி அப்புறமா விளங்கப்படுத்திருக்காங்க. எஸ், அரிது மானுடராத அரிது. ஏதோ இறைவன் திருவிழான்னு கிடைக்கிது. நீ எவ்வளவு லைட்டாக அடுக்கிறாய், எவ்வளோ அப்நார்மல் லைஃப் வாழ்கிறாய், எல்லாம் கிளியும். ஆனால் அடுத்த செகண்ட் மரணம். அந்த மரணத்தால் அடுத்த பிறவி எந்த பிறவி கிடைக்கும் தெரியாது. அப்போ விவேகத்தை கூட்டுங்க. பரீட்சை நோக்கம் சித்தம் பார்த்து நான் சொல்கிறேன், ரிமெம்பர் டெத், ரிமெம்பர் காட் அட் த சேம் டைம். மரணத்தையும் இறைவனையும் ஒரே நேரம், அதே ஒரே நேரத்தில் கொமாவும் இல்லை, ஒரே நேரத்தில் எப்படி? அதுதானே நான் என்ன பார்த்தோம். அது என்ன இந்த உபனிஷதம் கத்தோபனிஷத்தில் குருநாதர் யமதர்மராஜா. நீ உருவம் எடுத்தீங்கன்னா உன்னை சட்டியான படிப்பு அது கொடுக்க வேண்டாம், மரணம். அதை நீ தட்டி கொண்டே இருக்க. அவர் செத்து போனா, இவர் செத்து போனா, அது கேன்சர், இது ஆக்சிடெண்ட். அப்பா என்ன மாதிரி காரணம் சொல்லுவாங்க. ஆனால் முடியுங்க, மரணம் இருக்கிறது. அது தப்பு. ஸோ விவேகம். அப்போ விவேகத்தால் வர வைராகம் வரலாம்.